கத்த செய்ய போகிறதை ஒருவனாலும் தடுக்க முடியவே முடியாது. அது உங்களுக்கானது. உங்களுக்காக தேவனிடத்திலிருந்து சீக்கிரமாக நீதியோடு வரப்போகிறது. அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 9:28 அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கான தேவ காரியங்கள், இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கான தேவ திட்டங்கள் சீக்கிரமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்காக வெளிப்பட போகிறது. அது எப்படி வெளிப்பட போகிறதாம்? நீதியோடு வெளிப்பட போகிறதாம். எப்பொழுது வெளிப்பட போகிறதாம்? சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறதாம். ஒருவேளை இன்றைக்கா இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்னுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் என்ன என்று தெரியலையே என்றெல்லாம் அங்கலாய்ப்போடு பலவிதமான கேள்விகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கத்த செய்ய போகிறதை ஒருவனாலும் தடுக்க முடியவே முடியாது. எனக்கு செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இன்றைக்கு தேவனுடைய காரியங்கள், உங்களுக்கானவைகள் நீதியோடு வெளிப்பட போகிறது. ஸ்தோத்திரத்தோடு விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்களாக. God bless you.